அவருக்கு நம்ம கொள்கை ரீதியாக சிந்தாந்த ரீதியாக அவருக்கும் நமக்கும் 1000 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். எனக்கு ஆளுநர் பதவியை கொடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாத நிர்மலா சீதாராமனுக்கு போய் ஒன்றிய நிதி அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமைச்சர் உள்ள இருந்துட்டே இருக்கும். அண்ணாமலையினுடைய வாய்க்கொழுப்பு, அரசியல் முதிர்ச்சியின்மை, உன் கட்சியில யோகியன் இருந்தா, உன் கட்சியில தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாய் இருந்தாக்க அவன் படத்தை வச்சு நீ மாலை போட்டிருப்பல்ல, அவன் படத்துக்கு மலர் தூவி இருப்பல்ல, அடுத்தவங்க கட்சி தலைவர் எதுக்கு திருடுற? நம்ம கடுப்புல இருக்கிறாரு பிரதமர் மோடி. தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் நடைமுறைக்கு வந்துருச்சுல்ல. ஆமா, போட்டோ ஆதாரங்களோட ரிப்போர்ட்டர்ஸே நிரூபிச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை பள்ளி மேல நடவடிக்கை எடுத்தாகணும். அது நிச்சயம் ஒரு சங்கின அடுத்த தனியார் பள்ளி தான் அது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நரேந்திரா மேல தேர்தல் வழக்கு பதிவு பண்ணணும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுடைய காலில் அவர்களுடைய செருப்பை அணிந்து விட்டு அவர் அம்பேத்கரை நிலைநாட்டி இருக்கிறார், பெரியாரியத்தை நிலைநாட்டி இருக்கிறார். இந்த தமிழக மண் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்திருக்கிறது. தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கள் பணி செய்வதற்காக ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து விட்டு வந்திருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க தொடர்? இதுல வந்து 2 பேருடைய விருப்பம் இருக்குது. ஒன்னு தமிழிசையினுடைய தனிப்பட்ட விருப்பம்னு ஒண்ணு, இன்னொன்னு பிஜேபியினுடைய தலைமையினுடைய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல தமிழிசை அவர் அக்காவினுடைய தனிப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? இந்த அலங்கார பதவிகளுக்கு அவர் ஒருபோதும் ஆசைப்பட்டது கிடையாது. அதை அவருக்கு நம்ம கொள்கை ரீதியாக சிந்தாந்த ரீதியாக அவருக்கும் நமக்கும் 1000 முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அக்கா தமிழிசை அவர்கள் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள், பூர்வீக தமிழ் ரத்தம் அவர்கள். அவரை என்றைக்குமே நாம விட்டு கொடுக்கவும் மாட்டோம், கொள்கை ரீதியாக எதிர்த்து நிற்போம். அதே சமயத்தில் அவர்களுக்கு ஒன்றுனா நம்ம விட்டு கொடுக்கவும் மாட்டோம். அந்த தமிழிசை அக்கா அவர்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் என்ன தெரியுமா? மக்கள் மத்தியில் இருக்கணும், மக்கள் பணி செய்யணும், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அவர்களுடைய விருப்பம். மக்களுடைய தேர்தல் அங்கீகாரம் பெற்று நாம வந்து மக்களுடைய வாக்குகள் மூலமாக அங்கீகாரம் பெற்று நாம ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தமிழிசை. இந்த மாதிரி நிர்மலா சீதாராமன் மாதிரி ஓசியாக பிச்சையாக பதவி பெற்று இருக்கக்கூடிய ஆள் கிடையாது தமிழிசை அவர்கள். அதனால அவர்களுக்கும் இதுல வந்து ஒரு விரக்தியில தான் இருந்தாரு. என்னடா சும்மா ஒரு பொம்மை மாதிரி அங்க போயிட்டு இங்க போயிட்டு திருப்பூராவுக்கு போயிட்டு எனக்கு ஆளுநர் பதவியை கொடுத்துட்டு ஒண்ணுமே செய்யாத நிர்மலா சீதாராமனுக்கு போய் ஒன்றிய நிதி அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அமைச்சர் உள்ள இருந்துட்டே இருக்கும். அந்த அமைச்சர் பதவி இவர்களை போன்ற களப்போராளிகளுக்கு எல்லாம் தரணுமே தவிர அந்த டம்மி பீஸுகளுக்கு தரக்கூடாது. பிறப்பினால் மட்டுமே பிராமணர் என்பதால் மட்டும்தான் அந்த பதவி அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஓப்பனா சொல்றமே, நரேந்திரா கூட தெருவா சுத்துறாரு. இப்ப கூட கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ண எல்லாம் பண்ணாரு. இந்த தடவை பிரதமரா நரேந்திராவுக்கு மேல மோகன் போத்தை கொண்டு வந்து வச்சா நரேந்திராவுக்கு சுருநுள்ள ஏறுமில்ல. நிச்சயமா தோற. இப்ப வந்து இந்த கறிக்கடை சுத்தி எப்பவுமே 4 நாய் சுத்தி சுத்தி வரும். அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழகத்தை சுத்தி நரேந்திரா வந்துட்டு இருக்காரு. அவரை விட்டுத்தலுங்க. நம்ம தமிழிசை அக்காவோட விருப்பம் என்னன்னா மக்கள் களத்தில் நின்று மக்கள் சந்திக்கணும் தான். ஆனா பிஜேபி தலைமை எதற்காக அவரை ஆளுநர் பதவியிலிருந்து நீங்க வெளியில வந்து ராஜினாமா பண்ணிட்டு நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு பிஜேபியும் எதற்காக சொன்னதுனாக்க, அண்ணாமலையினுடைய வாய்க்கொழுப்பு, அரசியல் முதிர்ச்சியின்மை, அரசியல்னா என்னன்னே தெரியாத ஒரு அண்ணாமலை என்ற தற்கூரியினால் இந்த நல்லா இருந்த ஒரு கூட்டணியை உடைச்சிட்டார். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவரெல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைச்சு போன தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க இல்லைங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணிக்கு அச்சம். தமிழிசை மிக நுட்பமா அவருடைய நுட்பமான பேச்சு அந்த கூட்டணிகளை மதிக்கும் பண்பு அதுக்காக வந்துட்டு ஆக்சுவலா கழகம் இல்ல தமிழ்நாடுன்னு சொன்ன அதே முழக்கத்தை வச்சது தமிழிசை. அதிமுக அது வந்துட்டு கட்சி அழிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா நுட்பமா பேசி அந்த கூட்டணியை கொண்டாந்து கட்டமைச்சு ஏற்பாடு பண்ணாங்க. அதை வந்துட்டு எல்முருகன் கூட வந்துட்டு ஓரளவு காப்பாத்தினாரு. ஆமா, இந்த அண்ணாமலைன்னு ஒரு அதாவது எல்லா அரைவேக்காடுன்னு சொல்ல ஊதாரி அரைவேக்காடுன்னு சொல்லலாம். ஆமா, அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரால்தான் இந்த நல்லா இருந்த கூட்டணி உடைஞ்சது. ஒருவேளை அந்த கூட்டணி இன்றைக்கு நீடித்திருந்தால் திமுகவின் வெற்றி ரொம்ப சாதாரணம் இல்ல, நீடித்திருந்தால் ஒரு ஃபைட் கொடுத்திருப்பாங்க. திமுக தான் வெற்றி பெறும். அது நல்லா நமக்கு தெரிஞ்சது. பிஜேபி எங்க போய் கால வச்சாலும் அது நாசம் தான். திமுக தான் வெற்றி பெறும். வெற்றி ரொம்ப எளிதாடிப்பட்டு. ஆமா, வெற்றிக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்குது. அதான் இல்ல, ஒன்னா இருந்திருந்தாக்க ஓரளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்திருப்பாங்க. மக்கள் மத்தியில நாங்க பெரிய கூட்டணின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருப்பாங்க. அந்த பிம்பத்தை உடைச்சிட்டாரு அண்ணாமலை இவருடைய அரசியல் பொறுப்பின்மையால. ஜெயலலிதா அவர்களை வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள்னு அப்படின்னு அண்ணாமலை வந்து விமர்சனம் பண்றாரு. திருப்பூர் மாநாட்டுல என்ன எதற்காக மோடியை விட்டு ஜெயலலிதா எம்ஜிஆருடைய புகழ பாடினாங்க, எதற்கு மலர் தூக்கினாங்க? அப்ப தெரியலையா ஜெயலலிதா ஊழல்வாதின்னு? தவறுதான். எம்ஜிஆருடைய படத்துக்கு மலர் தூக்கினதை பத்தி நான் வந்துட்டு இது பண்ணல. அதாவது வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்துட்டு குற்றவாளினா ஒண்ணு குற்றவாளி தான். ஆமா, அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மரணம் அடைந்ததுனால அந்த தீர்ப்பே தள்ளி வச்சதுடைய உள்நோக்கம்லாம் அதுலதான் இருந்தது. அவர் மரணம் அடைந்த உடனே நீங்க வந்துட்டு அது சசிகலா தலையெடுத்ததுனால
சசிகலா ஒழிந்திருந்தாக்கா அந்த தீர்ப்பு அப்படியே தான் இருந்திருக்கும். இன்னொன்னு தோழர், முதல்ல இவருடைய படத்தை உங்க பாஜக படத்தை எதுக்கு வைக்கிறீங்கன்னு ஒரு இயல்பான அடிப்படை கேள்வி இருக்குல்ல. ஏன் உன் கட்சியில தலைவரே கிடையாதா? கோல்வால்கர் படத்தை வையே, ஹெட்கேவர் படத்தை வையே, சாவர்கர் படத்தை வையே, அட்லீஸ்ட் பாரதியார் படத்தையே வச்சிருக்கலாம், கோட்சே படத்தை வையே. எதற்காக அடுத்தவங்க கட்சி தலைவரை திருடுற? அப்ப உன் கட்சியில யோக்கியனே கிடையாதா? யோகியனே இல்லாத கட்சியா உன் கட்சி? உன் கட்சியில யோகியன் இருந்தா, உன் கட்சியில தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு நாய் இருந்தாக்க அவன் படத்தை வச்சு நீ மாலை போட்டிருப்பல்ல, அவன் படத்துக்கு மலர் தூவி இருப்பல்ல. அடுத்தவங்க கட்சி தலைவர் எதுக்கு திருடுற? நான் தலைவர்களை திருடுறியா? அப்ப இந்த அளவுக்கு தான் இவருக்கு நிலைமை இருக்கு. இல்ல, அவங்க எல்லாத்தையுமே திருடி தான் வச்சிருக்காங்க. திருட்டு கூட்டம் தான். தாமரை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜைனத்துல இருந்து திருடிக்கிட்டாங்க, காவிய திருடிக்கிட்டாங்க, இப்படி எல்லாத்தையுமே திருடி கொண்டதான். இந்துக்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சனாதன திருடர்கள் திருடிக்கிட்டாங்க. அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு போயிடுவாங்க தான். இப்ப தொடர் இன்னைக்கு நடந்த சேலம் மாநாட்டுல கூட்டம் இல்ல தெரியுமா? கோயம்புத்தூர் நடந்த அந்த ரோடு ரேலி இருக்கு பாருங்க, மோடி அந்த ரோடு ரேலியில செம்ம கடுப்புல இருக்கிறாரு பிரதமர் மோடி. கூட்டமே இல்ல தோழர். இல்ல, பிரதமர் மேலே கடுப்புல இருக்காங்க. பிரதமர் வழக்கு போட வேண்டி இருக்குது. மக்கள் வரல. இல்ல இல்ல, பள்ளிக்கூட மாணவர்கள் பிரதமர் மேல வழக்கு போடணும். தேர்தல் ஆணையம் இப்ப தேர்தல் நடைமுறைக்கு வந்துருச்சுல்ல. ஆமா, போட்டோ ஆதாரங்களோட ரிப்போர்ட்டர்ஸே நிரூபிச்சிட்டாங்க. ஆமா, அதுக்கு எல்லாத்துக்கும் விசாரணை, பள்ளி மேல நடவடிக்கை எடுத்தாகணும். அது நிச்சயம் ஒரு சங்கி நடத்தும் தனியார் பள்ளி தான் அது வந்துட்டு இது பண்ண கண்டிப்பா தமிழ்நாடு அரசு அந்த பள்ளிக்கு நோட்டீஸ் அரசுடைமையாக்கி அந்த பள்ளியை வந்து கைப்பற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா நரேந்திரா மேல தேர்தல் வழக்கு பதிவு பண்ணணும். அது மட்டும் இல்ல, நரேந்திர மோடி அவர்கள் ராணுவ விமானத்தை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்காரு. ஒண்ணு தெரியுங்களா? இந்திரா காந்தி வந்து அரசு இயந்திரத்தை வந்து பிரச்சாரத்துக்கு தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிதான் இந்திரா காந்தி வந்து பதவி நீக்கம் பண்ணாங்க, ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதன் பிறகுதான் நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தினாங்க அவங்க. இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பள்ளி மாணவர்களை தன்னுடைய பிரச்சார கூட்டத்துக்கு வர வச்சிருக்காரு. தமிழக காவல்துறை வந்து ஒரு வாதம் வச்சு தெரியுங்களா? இந்த ரேலிக்கு, ரோடு ரேலிக்கு வந்து நாங்க அனுமதி தர மாட்டோம், தேர்வு நடக்குது, மாணவர்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக காவல்துறை சூப்பரான இது கொடுத்தாரு. அதான் அந்த உத்தமர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சிறார்கள் படத்தை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பார்ப்பது தவறில்லைன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உச்ச நீதிமன்றம் நம்முடைய சந்திரசூட் அவர்கள் காரி துப்புனாரு. காரி துப்பி தீர்ப்பு கொடுக்கிறேன். ஆமா, அப்படிப்பட்ட உத்தமர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவரை பத்தி விசாரிச்ச வரைக்கும் லஞ்சமாங்க நேர்மையான மனிதர். அந்த விஷயத்துல நேர்மையான மனிதர். ஆனா சங்கியா இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா இந்த மாதிரி அல்பத்தனங்கள் பண்ணும் போதுதான் நமக்கு வந்து நீங்க யாருக்காக வேலை செய்யறீங்க, அவர் வந்து நேர்மையா இருக்கிறது பிரச்சனை. நீ நேர்மையான இருக்கிறத விட மக்களுக்கானவனா இருக்கியான்னு பார்க்கணும், மக்கள் குரலை பிரதிபலிக்கிறியான்னு பார்க்கணும்ல. இன்னைக்கு அந்த ரோடு ரேலிக்கே மாணவர்களை காரணம் காட்டிதான் காவல்துறை தடை போடுது. ஆனா அந்த மாணவர்களை கூட்டிட்டு வந்து நீ ரோட்ல வந்து ரேலி பண்ற, அவர்களை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நீதிபதி மேலையும் வழக்கு தொடுக்கணும் காவல்துறை. இது நம்ம தேர்தல் ஆணையம் இல்ல, நீதிபதி மீதும் இது எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க? நீங்க அனுமதி கொடுத்ததால காவல்துறை ஒரு கரெக்டான காரணம் சொன்னச்சு இல்ல, அதை வைத்து தானே தடைப்படுது காவல்துறை. அதற்கு நீதிமன்றம் வந்து அனுமதி வழங்குதில்லை. ஆனா அதே எந்த காரணத்தை தடை விதிக்குதோ அந்த காரணத்துல அவர்கள் அங்க நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதற்கு நீதிமன்றம் தானே உடந்தை. அவர் மீது தனிப்பட்ட முறையில தேர்தல் ஆணையம் ஒரு கண்டனமாவது தெரிவிக்கணும், எப்படி நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நரேந்திர மோடி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யணும். ஆனால் இந்த சங்கி தேர்தல் ஆணையம் அதை செய்யுமா என்பதுதான் கேள்வி. ஏன்னா இந்த தேர்தல் ஆணையர்களை நியமித்ததே இந்த ஒன்றிய பாஜக அரசு தானே. இல்ல, ஒருவேளை அதே நாளில் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேறொரு நிகழ்ச்சி கலந்துருந்தா போட்டோஷாப்ல இன்னும் மாத்திருப்பாடுங்க. எப்படி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கட்டமைச்சிருப்பாங்க? பள்ளி கல்லூரி மாணவர்கள் உன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக நீ கொண்டு வந்தாங்க நிறுத்துறனாக்க எவ்வளவு கேவலமாக போயிடுச்சு உன்னுடைய அரசியல். கூட்டமே இல்ல தோட. அதுல அண்ணாமலை வந்து வீடியோ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அண்ணாமலை வந்து கண்ணாசிக்கிறாரு. இங்க பாருங்க, கூட்டத்தை பார்த்து இப்படி இப்படி கண்ணாசிக்கிறாரு. அப்படி அந்தாண்டவனு எப்படி திரும்ப அந்த கூட்டம் நடந்துச்சு? லைனா ஒரு 20 பேர் நின்னுக்குவாங்க. இவர் 19வது ஆளை தாண்டி வரும்போது அந்த 20வது ஆளு 1வது இடத்துக்கு வந்துருவான். 18வது ஆளை தாண்டும் போது 19வது வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கும். இந்த பக்கம் பிரதமர் மோடி கண்ணுக்கு வந்து பல்லடத்தை நம்பி இதுல ஏமாந்துட்டாரு நரேந்திரா. அத தொடர் இவனுக்கு வந்து சொன்னானுங்களா, நரேந்திரா ஒரு விதத்துல பாராட்டணும். கூட்டமே இல்லாத இடத்துல கூட கையை காட்டுவாரு. ஆனா இதுலயும் அதை வந்துட்டு போட்டோகிராஃபருக்கு அப்ப பதில் சொல்லணும்ல, போட்டோகிராஃபர் கேட்பாங்க. அதுதான் இதுலயும் கையை காட்டிட்டு பண்ணாரு. கூட்டமே இல்லைனாலும் ஆள் இல்லாத இடத்துல கூட டீயா தரது யாருன்னா நம்ம நரேந்திரா. அதான் தோழர், அந்த கூட்டம் வந்து பாருங்க, நான் ரொம்ப நுட்பமாவே சொல்றேன், வீடியோ காணொலிகள்லாம் இருக்குது. இங்க 10 பேர் லைனா நின்னுக்குவாங்க, பின்னாடி கூட்டம் மாறி மாறி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது அண்ணாமலை சைகை காட்டுறது பாக்குறேன். செம்ம கடுப்பாயிட்டாரு பிரதமர் மோடி. கூட்டமே இருந்து செம்ம காண்டில் இருக்காரு அண்ணாமலை மேல. இவனுங்க சொல்லிட்டு இருந்தானுங்களா, கோயம்புத்தூர்ல நாங்க வலுவா இருக்கிறோம், கொங்கு மண்டலத்தை நாங்க கைப்பற்ற போறோம்னு.
பல்லிழிக்குது இன்னைக்கு. அந்த ரோட் ஷோ பல்லிழிச்சு மக்கள் கல்யாணத்தை நம்பி ஏமாந்து போய் வந்தாரு, இவனை நம்பி இறங்கி நடக்கலாம்னு பார்த்தாரு. வழக்கம் போல அண்ணாமலை எப்பயுமே உதார்வாயிதான், அது ஒரு உதாரு அப்படின்றதுனால வழக்கம் போல அது பருத்தி மூட்டை கூட உள்ளே இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி. அதனாலதான் என்னன்னாக்கா அதே மாதிரி அந்த மீட்டிங் அப்புறம் தான் தமிழிசையோட ராஜினாமே நடந்திருக்கு. அதுக்கு அப்புறம் தான் நடந்தது. இந்த ரேலியை நடத்தாமலே இருந்திருக்கலாம், இவ்வளவு அசிங்கப்பட்டதுக்கு இவ்வளவு நடத்தாமலே இருந்திருக்கலாம். ஏற்கனவே அண்ணாமலைக்கு செக் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆஃபீஸ் எல்முருகனுக்கு தனியா ஒரு ஆபீஸ் போட்டாங்க. ஆமா, அதுக்குதான் தோழர் சொல்றேன், இந்த மாதிரி சிக்கல்கள் இது போன்ற அண்ணாமலையுடைய கிறுக்குத்தனங்களால தான் இன்னைக்கு மீண்டும் தமிழிசை அவர்களை எப்படியாவது தமிழக அரசியலுக்குள்ள கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சிருக்கிறாங்க. தமிழிசை அவர்கள் தயாராக இருக்காங்க, மக்கள் பணியாற்றுவதற்கு, மக்கள் மத்தியில் களமாடுவதற்கு அவரும் தயாராக இருக்காங்க. அப்போ இந்த 2 காரணங்களுக்காக தான் தமிழிசை அவர்களுடைய இந்த ஆளுநர் பதவியின் ராஜினாமாவை தவிர இதற்கு பின்னாடி வேற அரசியலாம் இல்ல. அண்ணாமலையின் மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. நல்லா இருந்த கூட்டணியை உடைச்சிட்டாரு, கூட்டத்தை சேர்க்க முடியல, இத்தனை வரைக்கும் காசு சேர்த்து தான் கூட்டத்தை சேர்த்தானுங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேங்க, IJK மாநாடு பாத்தீங்கல்ல, அப்படி ஒரு அசிங்கமான மாநாடு தேவையா அவங்களுக்கு? எத்தனை ஆயிரம் லட்சம் அலை கடல் என திரண்டு நின்ற நாற்காலிகள் முன்னாடி சொன்னார். பேசுறீங்களா? அண்ணாமலை என்ன சொன்னா, நான் வந்துட்டு இருந்தேன், இந்த கூட்டத்துக்குள்ள வர முடியாத அளவுக்கு எல்லாரும் நிறைய பேர் திரும்பி போயிட்டு எனக்கு அப்படியே ஒண்ணு இல்ல, டிராபிக் ஜாம்ல போய் நின்று இருப்பாரு, மக்கள் வீட்டுக்கு போறவன், ஆபீஸ் வேலையை முடிச்சு வீட்டுக்கு போறவன் கூட்டத்தை சொல்றாரு. அதான் அப்படிதான் பேசினா கூச்சமே, அதாவது போய் பேசலாம், அதாவது இதை இட்லின்னு கூட சட்னி கூட நம்பாதான ரேஞ்சுக்கு பொய் சொன்னாக்கா அது எப்படி? அதான் தோழர், இந்த ஊடகங்களை மிரட்டி ஊடகங்களை பணி வச்சு போலியான கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. 18% வாக்கு வாங்குவோம், 5 தொகுதி ஜெயிப்போம், 4 தொகுதி போலி கருத்து கணிப்புலாம் வெளியிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து பிரதமர் மோடிக்கு கள நிலவரம் தெரியும்ல, எத்தனை மாநில அரசியல் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க, அவங்களுக்கு கள நிலவரம் தெரியல. அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த ஆட்டுக்குட்டி ஒரு டுபாக்கூரு, இதை நம்பினாக்க நம்மளை குழு தோண்டி புதைச்சிருவான்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை போட்டியிட சொல்லுங்க, போட்டியிட மாட்டாரு. இல்ல, இன்னைக்கு எல்முருகனோட ஸ்டேட்மெண்ட் நான் ஓப்பனா சொல்றேன். ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய பார்வை முழுக்க குறி முழுக்க தென்னிந்தியா முழுக்க தான் இருக்குது. ஏன்னா தென்னிந்தியால பாஜகவுடைய இது இல்ல, ஓகே. ஏற்கனவே ராகுல் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காரு நாடாளுமன்ற, யூ வில் நெவர் எவர் ரூல் த ரூலிங் இன் யுவர் லைஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இது மிகப்பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூ. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு எம்பி அட்லீஸ்ட் டெபாசிட்டாவது எல்லாரும் வாங்க. தொடர் ஆம் ஆத்மி எம்பி ஒரு தடவை பிரதமர் நரேந்திர மோடி கீழ்ச்சாரு தெரியுங்களா? நீங்க தமிழ்நாட்டுல இது வரைக்கும் போட்டியிட்டு அத்தனை தேர்தல் ரிசல்ட்டையும் சொல்லி ஒரு தொகுதி கூட ஒரு காலம் ஜெயிக்க முடியல. நீங்க வந்து 18 ஸ்டேட் ஆட்சி பண்றீங்களா அப்படின்னு கர்வமா பேசுறீங்களா? தமிழ்நாட்டுல போய் பாரு, இது வரைக்கும் பிரதமர் இந்த ஒன்றிய பாஜக அரசு விமர்சிக்கக்கூடிய அத்தனை பேருமே தமிழ்நாட்டை முன்னுதாரணமா காட்டி விமர்சிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியலையே. தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தமிழ் பற்றுனா ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டு இருந்தோம், ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களே தமிழ்நாட்டில் போட்டியிடுங்கள், உங்களுடைய பப்பு என்னன்னு நாங்க பாக்குறோம். ஒண்ணு இல்ல தோழர், இவ்வளவு வசனம் பேசுறாங்கல்ல, 18 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்கல்ல, நீங்க மொத்த கூட்டத்தையும் இறங்குங்க, மொத்த வட இந்தியாவுமே தமிழகத்துல இறங்குங்க, ஒரு தொகுதியில பிரதமர் மோடி அவர்கள் நின்னு ஜெயிச்சுட்டு சொல்லுங்க பாப்போம். அது முடியாது. அதனாலதான் ஓட அடிப்போம். கோயம்புத்தூர்லயே நில்லுங்க, கோயம்புத்தூர்லயே நில்லுங்க. உங்களுடைய வட இந்தியர்கள் அங்கதான் அதிகமா இருக்கிறாங்க, இறக்கி வச்சு எல்லாமே பண்ணுங்க. கோயம்புத்தூர்லயே நில்லுங்க, பார்த்தலாம் நீங்களா தமிழர்களான்னு பாத்துருவோம், ஒரு கை பாத்துருவோம். தேர்தல் காலத்துக்கு நேர்ல வாங்க. வட இந்தியாவில் இன்னைக்கு ராகுல் காந்தி எங்க போட்டிட்டு வென்றாரு? வயநாட்டுல தானே, தென்னிந்தியாவில தானே, கேரளாவில தானே. பிரதமர் மோடி வந்து நிக்க சொல்லுங்க, அந்த தைரியமும் துணிவும் இருக்கா மோடிக்கு? தமிழகத்துல எந்த தொகுதியினாலும் ராகுல் காந்தியை போட்டியிட சொல்லுங்க, வெற்றி பெறுவார். வெற்றி பெற நாங்கள் வைப்போம். பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய சிந்தனையாளர்கள் நாங்கள் தேர்தல் போராடி வெற்றி விஷயம் பாருங்க. மாபெரும் தமிழ் கனவு புத்தகத்தை ராகுல் காந்தி கேட்ட நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கப்ப ராகுல் காந்தி முகத்துல வந்து அந்த புன்னகையோட அழுத்தம் பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கும். இது இந்த புத்தகம் கொடுத்ததுக்கே இந்த சிரிப்புன்னு பாக்குறீங்களே, இந்த புன்னகையை சொல்றீங்களே, அதுல அவரு அந்த அளவுக்கு தேடி இருக்கிறாருன்னு அர்த்தம். அதான் இந்த சிரிப்பை மட்டும் பாக்குறீங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற எந்த கூட்டணி கட்சி தலைவர்களையாவது தழுவி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ராகுல் காந்தி வெளிப்படுத்தி பாத்திருக்கீங்களா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எந்த கூட்டணியில கட்டி தழுவி சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் ஒரு எதிரியை அடையாளம் கண்டு விட்டார்கள், ஒரு கொள்கையின் கீழே வந்து விட்டாரு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுடைய காலில் அவர்களுடைய செருப்பை அணிந்து விட்டு அவர் அம்பேத்கரியத்தை நிலைநாட்டி இருக்கிறார், பெரியாரியத்தை நிலைநாட்டி இருக்கிறாரு. இந்த தமிழக மண் அவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தந்திருக்கிறது. இந்த தமிழக மண் இந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் கொண்டு போய் அவருக்கு சேர்த்து இருக்கிறது.
அந்த முற்போக்கு சிந்தனையை வளர்த்தது தமிழ் மண்ணு தான். வட இந்தியாவில் இருந்துட்டு அப்படி ஒரு அறிவாளியெல்லாம் தோன்றி இருக்க முடியாது. அவனுங்க அந்த கும்பல்கள் மத்தியில அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ் மண்ணு தான். அதனாலதான் தமிழக முதல்வர் எங்க பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு புன்முகத்தோடு அவருக்கு ஆற தழுவி கொள்வார். அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த தமிழிசை அவர்களை கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமே இந்த பிஜேபியை குழி தோண்டி இவனுக்கு புதைச்சிருவானுங்க, இவனுங்கள்ட்ட விட்டாக்க இந்த பொய் மூட்டையா நம்மளை எங்க போனாலும் பொய்யா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குல்ல இவன் பேசுறது பூரா பொய்ன்னு சொல்லிட்டு. அதனால தமிழிசை அவர்களை மீண்டும் இந்த தேர்தல் களத்துக்குள்ள கொண்டு வந்து தமிழக தலைவராக ஆக்குவதற்கு கூட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்க டீல் பண்ற விதம் இருக்குல்ல, தமிழிசை அக்கா எப்பவுமே பத்திரிகையாளரும் சரி மற்றவங்களும் சரி டீல் பண்ற விதமே ரொம்ப வித்தியாசமா இணக்கமான ஒரு சூழல் இது பண்ணுவாங்க. ஒரு நானும் ஓப்பனா சொல்றேன், நாங்க யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இது பண்ணும்போது யூடியூப் சேனல்ஸ் 2-3 சேனல்ஸ் பார்த்து டிலே ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே வெயிட் பண்ணுவாங்க. வாப்பா அப்ப வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த பிரஸ் மீட்டை முடிக்குமா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சேனல்ஸ்க்கு இருந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த மனித பண்பு அவர்கள்ட்ட இருக்கு தோழர். ஒரு 2 விஷயத்த சொல்ற பாருங்களேன். 2 பிரஸ் மீட், ஒரு பிரஸ் மீட்ல வந்து விமான நிலையத்திலிருந்து வெளியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, பின்னாடி ஒருத்தன் பாஜக ஒழிகன்றான். அது அவங்க பையனே தான் சொல்றாரு ஒழிகன்றாரு. அப்ப திரும்பி பார்த்துட்டு அவங்க தமிழிசை வந்து சிரிச்சுக்கிட்டே திரும்ப அடுத்த வேலையை பார்த்துறாங்க. இன்னொரு பிரஸ் மீட்ல உயரம் பத்துல அவங்களுக்கு, அப்ப கீழே வந்து ஒரு சின்ன டப்பா வச்சு மேலே ஏறினா அதுவும் கேலி பொருளா இருந்துச்சு. அப்பயும் தமிழிசை அவர் வந்து கோவப்படலையே, அந்த கேலி பண்ணப்ப இங்க இருக்க பெரியார் இயக்கம் எதுக்குடா உருவ கேலி பண்றாங்கன்னு கேட்டாங்க. ஆமா, பெரியார் இயக்கமும் கேட்டுச்சு, இவர்கள் சிரித்து கொண்டே கடந்து போனார்கள். இவங்க வந்து பரட்டத்தலை எல்லாரும் விமர்சிச்ச போது கூட அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, யாரு என் தம்பி தானே சொல்றீங்க போன. இல்ல அதை விட முக்கியம் என்னன்னாக்கா ஒரு தினமலம் இருக்கு இல்லைங்களா, தமிழிசை அவர்களை வந்துட்டு படு மோசமாக உருவக்கேலி செய்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கார்ட்டூன் இருக்குது. அந்த இதை பண்ணும்போது பாத்தீங்கன்னாக்கா பாஜக காரங்க கூட வந்து கலந்து போயிட்டாங்க. டீசெண்டா போட்டுட்டு இவங்க வந்து ரொம்ப மோசமா போட்டோன்னு எல்லாருமே கோச்சு போட்டாங்க. திராவிடர் கழகம் ஐயா வீரமணி வந்து எல்லாருமே கொதிச்சு போய் தினமலத்துக்கு அன்னைக்கு கொடுத்து அடி இருக்கு பாருங்க. அதான் தோழர், நமக்கு வந்து திராவிடம் பேசுறவங்களாக இருக்கட்டும், பெரியாரியம் அம்பேத்கரையும் பேசுறவங்க இருக்கட்டும், இவர்கள் வந்து மனித நேயத்தை தான் முதல்ல பார்ப்பாங்க. தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்னைக்குமே விமர்சிக்க மாட்டோம், உருவைகளி நாம என்னைக்கும் பண்ண மாட்டோம். ஆனா நமக்கு சேட்டை கொடுத்தாக்க நம்ம பொறுமையை சோதிச்சா மட்டும்தான் நம்ம அறியாமலும் சரி இல்ல ஒரு சில விஷயங்களை சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம வாய விடுவோமே தவிர மற்றபடி வீணா போய் வார்த்தையை ஒம்பு இழுக்க மாட்டோம். ஆனா இந்த ஆரிய பார்ப்பனிய கும்பல்கள் அப்படி கிடையாது, எந்த இழிநிலைக்கும் செல்வார்கள். அன்னைக்கு தமிழிசைக்கு கார்ட்டூன் வெளியிட்டாங்கல்ல, அவன் கட்சிக்காரன் கண்டித்ததை விட நாம கண்டித்தது தான் அதிகம். ஏன்னா நமக்கு மனித மாண்பு இருக்கு, மனித பண்பு இருக்கு, விமர்சனங்கள் என்பது எந்த அளவுக்கு இருக்கணும் என்ற ஒரு கொள்கை புரிதல் நமக்கு இருக்குது. அப்போ தமிழிசை அவர்களுக்கு அன்றைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். இன்னைக்கும் அக்கா தமிழிசை அவர்கள் நம்ம வந்து விட்டு கொடுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அவர் பின்னாடி இருக்க கொள்கை சித்தாந்தங்களை தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருக்கோம், அக்கா தமிழிசை கிடையாது. அப்ப இது போன்ற பல திறமைகள் அவர்கிட்ட இருக்கு. அவர் மருத்துவர் என்ற தாண்டி மனித மாண்பு அவர்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் சொன்ன மாதிரி இது வந்து பிச்சைக்காரங்கன்ற வார்த்தை ஒருபோதும் சுட்டு போட்டாலும் இருக்க அந்த ஆணவ உடல் மொழி எந்த இடத்துல நீங்க தமிழிசைட்ட பார்க்க எங்கேயும் பார்க்க முடியாது. இல்ல அப்படி அளவுக்கு அவர்கிட்ட, ஏன்னா உண்மையை சொன்னாக்கா அது வந்துட்டு என்னன்னாக்கா தமிழர்களுடைய இதுன்றதுனால அப்படியே வந்துட்டு திராவிட பாரம்பரியம்ன்றதுனால அது அப்படியே அவங்க இதுக்கு பின்னாடி ஆணவத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டுவாங்க. மிகப்பெரிய வரலாறு இது பின்னாடி இருக்குது. நம்முடைய சங்க இலக்கியங்களா இருக்கட்டும், திருக்குறளா இருக்கட்டும், அறத்தை போதிக்கும், நன்னெறிகளை போதிக்கும். ஆனால் அவர்களுடைய புராணங்களையும் இதிகாசங்களையும் படிச்சீங்கன்னா முழுவதும் ஆபாசம் நிறைந்ததாக இருக்கும். அதை படிச்சு வளர்ந்தவனுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். தமிழர் அறநூல்களை படித்து, சங்க நூல்களை படித்து, சங்க பாடல்களை படித்து, அறநெறி நன்னெறி நூல்களை படித்து வந்தவர்களுடைய ஒரு அறிவாற்றல் இப்படிதான் இருக்கும். அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதுதான் அந்த வரலாற்று யுத்தம் சொல்லுவாங்கல்ல, அம்பேத்கர் சொல்லுவாரு, இந்தியா முழுமைக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இனம் இருக்குன்னா அது தமிழினம் தான் அப்படின்னு அம்பேத்கர் ஏன் சொன்னார்னாக்க, இந்தியா முழுவதும் நம்முடைய நாகரிகங்கள் பரவி இருக்கிறது. நாம் அவ்வளவு நாகரிகமாக அந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள். இன்றைக்கும் நாகரிக அரசியல் தான் நம்ம இங்க தமிழகத்துல செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு சில தற்கூறிகள் வந்து இனவாதம் மதவாதம் சொல்லிட்டு சாதியவாதிகள் எல்லாம் நிறைய பிரிச்சுறாங்க. அவங்க எல்லாம் ஒதுக்கி தள்ளிடணும். ஏன்னா பெரும்பான்மை கிடையாது அவர்கள். அவர்கள் இருப்பது 10ல் 1% பேர் தான். இந்த 1% பேர் கத்துறதால மொத்த பேருக்குமே வந்து இழுக்குன்ற மாதிரி ஆயிப்படுது. இந்த மீதி இருக்கிற 9% பேர் அமைதி காப்பதுதான் இதற்கு ஒரே காரணம். இந்த 9% பேரும் எதிர்த்து அடித்தார்களால் அந்த 1% பேர் அமைதியாக்கி விடுவாங்க. அதனால அக்கா தமிழிசை என்ன சொல்ல வரனா, அக்கா தமிழிசை அவர்கள் இந்த தேர்தல் காலத்துக்கு அவர்கள் வருவதற்கான ஒரே காரணம்
இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையினுடைய பொய் பிரச்சாரம், இவருடைய போலி பிம்பம்லாம் உடைபட்டு போச்சு மக்கள் மத்தியில. இவர்கள் மீது ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் தான் இங்க தமிழகத்துல வந்து பரவி இருக்கிறதே தவிர பாசிட்டிவ் திங்கிங் இல்ல. அதனாலதான் சரி பழையபடி தமிழிசை அவர்களை கொண்டு வருவோம், அவர்களை கொண்டு வந்தால் ஓரளவு கட்சி உயிர்ப்போடு இருக்கும் என்ற காரணத்துக்காக தான் தமிழிசையை கொண்டு வராங்க. அதுதான் ஒரே காரணம். வந்தாலும் நீ உயிர் பெறுமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்வி. ஆனா என்னன்னாக்கா அண்ணாமலையின் ஆணவத்திற்கு, அண்ணாமலையின் வெட்டி சவடால்களுக்கு தமிழிசை வந்துட்டு ஒரு மாற்றா இருப்பாங்க, நிச்சயமா இருப்பாங்க. கொஞ்சம் ஊடகங்களுக்கு ஒரு உரிய மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தானே தவிர அண்ணாமலை வந்து ஊடகத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னு ஞாபகம் இருக்கா? மற்றபடி தமிழிசை என்னைக்குமே நமக்கு அந்த சித்தாந்தத்தில் இருக்க வரைக்கும் அவர் சித்தாந்த எதிரி தானே தவிர மற்றபடி எதுவும் இல்ல. எது எப்படினாலும் சரி, தமிழிசை அவர்கள் நின்றாலும் தேர்தலில் நின்றாலும் அவர் பாஜகவின் சார்பில் நிற்பதால் வலதுசாரிகளுக்கு அவரை தோற்கடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு எல்லாத்துக்கும். நம்முடைய கடமை, நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. அவர் ஒருவேளை அதுல இருந்து விலகி வந்து திராவிட இயக்கத்தில் தன்னை இணைச்சுக்கிட்டாருனாக்க அவருக்காக சேர்ந்து களமாடுவதில் நமக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அவர் பிஜேபியின் பக்கம் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டு நிற்கும் வரையில் அவரை தோற்கடிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கடமை. அதை உரிமையாக எடுத்துக்கொண்டு நாம் அதை செய்யணும். அந்த வேலையை நிச்சயம் நாம செய்வோம். தொடர்ந்து இது குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், நன்றி.